இப்ப சனி தசையே ஒருத்தனுக்கு வருது. இப்ப சனி தசையை நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த சனி தசை ஒருத்தனுக்கு 19 வருஷம் நல்ல ஆதிபத்தியத்தில் இவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. நல்ல ஆதிபத்தியம். இதுலயே ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா ஜோதிடர்கள், நீங்க உங்க ஆய்வுக்கு சொல்றேன், ஒரு பிரபலியமான ஒரு அரசியல்வாதி துலா லக்கணம், லக்கணத்துல குரு, லக்கணத்துல குரு, ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர். என்ன அப்ப இவருக்கு குரு தசை உள்ள வருது. இப்ப எத்தனாவது தசையா குரு தசை வரும்? சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை. 4வது தசையா வருதா? இது தாராவில் என்ன வரும்? தாரையில் என்ன? சேமதாரை. சரியா? இப்ப இந்த லக்கணத்துல குரு இருக்கு. இவர் சனி தசையில தான் நமக்கு அறிமுகமே ஆகுறாரு. நல்லா கவனிக்கணும். அவருக்கு சனி போய் கடகத்துல உட்கார்ந்துருக்கு. இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இந்த திசைக்குரிய பலனும் ஜாதகத்துக்குரிய பலனும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒரு 6 பக்கத்துக்கு பலன் எழுதி, இந்த தேதியில நீ ஐசியூல இருப்ப, இந்த தேதி உனக்கு மரண தேதி, அதனால நீ யாரையாவது சிவாச்சாரியாரோ உனக்கு தெரிஞ்ச ஆளுகளை வச்சு இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோ. பரிகாரத்துக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன பரிகாரத்துக்கு நமக்கு உடன்பாடு கிடையாது. இதை வச்சு நீ பாதுகாத்துக்க முடியும். ஒரு 20 நாள் 30 நாள் 20 நாள் ஃபோன் கிடையாது. எப்பயுமே நாங்கள் நித்தம் பேசிக்கிடுவோம். திடீர்னு ஒன்றா வந்து ஃபோன் பண்ணி, என்னையா ஃபோனே காணும் அப்படின்றேன். உன்னை அரவிந்தோ அம்மா கேட்பா அப்படின்ட்டாரு. அரவிந்தோ அம்மா எது கேட்குறா? இல்லை நீ எனக்கு பல நாள் எழுதியிருக்க, துலாலக்கணத்துக்கு சனி தசை, தனிப்பெரும் யோகாதிபதி, மீண்டும் உனக்கு ஒரு கிரீடம் கிடைக்கும், நீ மிகப்பெரிய நிலைக்கு வந்துருவ, எனக்கு அந்த பதவி கிடைக்கும், இந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு எல்லா தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஜோசியம் சொல்றானே, நீ மட்டும் எனக்கு மரண தேதி எழுதியிருக்கிய, சாத்தியமா? அப்படியா? கேட்கறது சரிதானே. அந்த ஆளுக்கும் ஜோசியம் தெரியும். அந்த ஆள் ஜோசியர்னு அந்த ஆளை சுத்தி இருக்கிற அத்தனும் பெரிய பெரிய மகா ஜோசியங்க. சரி, நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், நீ இதை போய் நான் கேட்கறத மட்டும் அவங்ககிட்ட கேளு. துலாலக்கணத்துக்கு குரு தசை சத்துருஸ்தானாதிபதி தானே, 6 கூடவே உனக்கு லக்கணத்திலே இருக்கான் இல்லையா, திக்பலம். ஆனா அந்த குரு தசையில தான் நீ உழவு சுற்று வாலிபனா வந்த, நீ எம்பி ஆன, நீ எல்லா நிலைகள்லையும் உயர்ந்த நிலைக்கு வந்த. இந்த குரு தசை உனக்கு எப்படி கொடுத்துச்சுன்னு மட்டும் அவங்ககிட்ட கேளு. சரிதான் நான் சொன்னது? நீ கேளு. இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கப்புறம் இந்த சனி தசை உன்னையே கொள்ளுதுன்னு நான் சொல்றேன். உடனே இவர் போய் எல்லாத்தையும் கேட்கிறாரு. யார் கேட்டது அப்படின்னு அப்புறம் இவங்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம ஆளு தான், பொண்ணையாதான். ஐயோ, போனை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு திசை சுபத்தன்மை, துலாலக்கணத்துக்கு யோகாதிபதி தான், அது ஏன் அவனை கொன்னுச்சு? அப்ப இங்க எந்த இடத்துல எந்த நிலை மாறுது? அப்ப ஒரு கிரகம் வந்து சுபாதிபத்தியம் பெற்றா கூட அது நன்மை செய்யணும்ன்ற அதிகாரம் இருந்துச்சுன்னா தானே செய்யும்.